என்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கிடணும், நீங்கள் ஓட சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிங்க. எனக்கே அந்தளவு தெரியாது. எனக்கு கோச் யாருன்னு பார்த்தா தம்பி தான். ஆனால் எனக்கு கோச் இவரோட பெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா 16.5 கிலோமீட்டர் வந்து 16.50 அந்த செகண்டில் ஓடிருக்காரு. என்னோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19.10 இந்த செகண்டில் நான் ஓடிருக்கேன் 5 கிலோமீட்டர். இதுக்கடுத்து நான் 1 நிமிஷம் குறைக்கணும்னு ஆசைப்படுவேன். அவர் கூட இன்றைக்கி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் ஓடணும். 1 கிலோமீட்டரு 3:30க்குள்ளே ஓடணும். 5 தான் ஓடிருக்கேன். நாக்கு தள்ளுது இவர் கூட ஓடப்போ. இவர் இன்னும் அவர் எக்ஸ்ட்ரா ஓடிட்டார். இன்னும் 4 இருக்குது. எப்படி தான் மனுஷன் ஓடுதாரோ. சும்மா அந்த மரத்தான் ஓடுது, ஃபஸ்ட்டு வர்றது, செகண்ட் வர்றது, அந்த 10க்குள்ளே வரதெல்லாம் உயிரை கொடுத்து ஓடினா மட்டும் தான் வர முடியும். நம்ம மிலிட்ரிக்கெலாம் ஓடணும்னா 24 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும். நானே 19 நிமிஷத்தில் ஓடுதேன். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுப்பேன். சரி, அதுமாதிரி நம்ம ரமேஷ் போக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்போதும் மார்னிங் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு மார்னிங் டயட் எடுத்துகிட்டு ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் நம்ம பிரதர் ரமேஷ் அப்படி இல்லை. காலைல ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தான் அவரோட ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான். தமிழ்நாட்டில் அவர் போகாத ஏரியாவே கிடையாது. எல்லா இடத்தையும் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அதுமாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒன்று கற்றுப்போம். நம்ம அண்ணன்கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுருக்கோம். மோட்டிவேஷன் அதேமாரி எல்லாத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒன்று கற்றுப்போம். உண்மையிலே ஒரு நிறைய நமக்கு 26 நம்ம 26. எனக்கு என்ன ஒரு ட்ரீம்னா, நம்மளும் ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஆர்மி போலீஸுக்கு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் அது எனக்கு தகுந்த ஹைட் இல்லை. நான் வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். அதனால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பேரை சேர்த்து விட்டுருக்காரு. தம்பி ஒருத்தன் மிலிட்ரிக்கு ட்ரைனிங் பண்ணால் 26 நிமிஷத்தில் ஓடினான். நான் வந்து 23 நிமிஷத்தில் ஓடினேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவரை ஃபஸ்ட்டு தெரியாது. அவன் வந்து இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தான் ஆன்லைனில் பார்த்து. அவன் ஓடினது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 மாதமாக 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஓடுவான். அப்படி ஓடப்போ அவனுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 21 வந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 20க்கு கீழே வந்துட்டு. அதனால தான் அண்ணனை பிடிச்சிக்கிட்டேன். சரி, நம்ம ஜெயிக்கமோ தோக்கமோ ஒரு டிசிப்ளினாக இருக்குது. காலையில் 4 மணிக்கு எந்திக்கும், ஒரு 9 மணிக்கு தூங்கிடுதோம். இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னென்ன, ஒரு டீ காப்பி கூட குடிக்க மாட்டோம். டீ காப்பு கெட்ட பழக்கம் கிட்ட போவே தோணாது. ஏன்னா போனோம்னா நெஞ்சு நின்றுடும். இந்த ஓடுறதுக்கலாம் எப்படியா கண்டிப்பாக செத்து பேரும் வச்சுக்கிறோம். மார்னிங் நம்ம ரன்னிங் ஆக்டிவிட்டி முடித்தோடனே நமக்கு வந்து அன்றைக்கான டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆயிரும். சரி, அது மாதிரி நீங்களும் ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் டீம் உங்கள் ஏரியாவில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் 5 பேர் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு வார்ம் அப் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான கிரவுண்டில் உங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டியை டெவலப் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கள். எல்லாரும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம டீம் பாகிபதி அகாடமின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம நிறைய பேர் போலீஸுக்கு போயிருக்காங்க, ஆர்மிக்கு போயிருக்காங்க. இப்போ குரூப் டிக்கு வந்து ஒரு 20 பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட வேற போலீஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. சாதாரண நாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே நம்புங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாக இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். இவங்களால தான் முடியும், இவங்களால முடியாதுன்னு கிடையாது. யார் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, யார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? எல்லாரும் ஒரு நாள் வெல்வோம். கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.